தமிழகத்தில் பிளாஸ்டிக் அரிசி என்ற பேச்சுக்கே இடமில்லை என உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். அவரோடு நம் செய்தியாளர் ரகுவரன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சார், இந்த அரிசியில பிளாஸ்டிக் அரிசி கலக்கப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு சில குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதுக்கு தமிழக அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்து? தமிழகத்தை பொறுத்தவரை அந்த மாதிரி பேச்சுக்கு இடமில்லை. பிளாஸ்டிக் அரிசி என்கிற பேச்சுக்கே தமிழகத்தில் இடமில்லை. மாண்புமிகு புரட்சித்துறை அம்மா அவர்களுடைய விலையில்லாத அரிசி திட்டமும் மத்திய அரசினுடைய தேசிய உணவு பாதுகாப்பு திட்டமும் இணைந்து இரண்டையுமே செயல்படுத்துகிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். அந்த வகையில் இன்றைக்கு தேவையான அரிசி ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல கடையில் வாங்குபவர்களுக்கு அவர்கள் தேவை என்று சொன்னால் அவர்களும் பெற்றுக்கொள்வதற்காக 1 கிலோ 20 ரூபாய் திட்டமும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சென்னையில் சில இடங்களில் ஃப்ரைட் ரைஸ் கடையில் அந்த மாதிரி கடைகளில் பிளாஸ்டிக் அரிசிகள் சேர்க்கப்படுவதாக குற்றச்சாட்டு ஃபேஸ்புக் வலைதளங்கள் எல்லாம் பரவுது. அதுக்கு ஏதாவது சோதனைகள் ஏதாவது மேற்கொள்ளப்படுமா? இல்லை, அது போன்ற குற்றச்சாட்டுகள் இதுவரை எங்களுக்கு வரப்பெறவில்லை. அப்படி வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும், கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதுபோன்ற எந்த விதமான குற்றச்சாட்டு வந்தாலும் உடனடியாக அதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதுமான குற்றச்சாட்டு தமிழகத்தை பொறுத்தவரை அதுக்கு இடம் இல்லை, இந்த பேச்சுக்கே இடம் இல்லை. அதனால அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் இல்லை. அது வதந்தியாக கூட இருக்கலாம். எனவே அது உண்மையான குற்றச்சாட்டுகளாக இருந்தால் எங்களுக்கு அது சம்பந்தமாக ஏதாவது புகார் வறுமையானால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். மக்கள் ஒரு விதமான அச்ச உணர்வுல இருக்காங்க. மற்ற மாநிலங்கள் இந்த பிளாஸ்டிக் அரிசிகள் பரவலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய அச்சத்தை போக்கு விதமா நீங்க தமிழக அரசு ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா? இல்லை, அந்த தான் பிளாஸ்டிக் அரிசி என்கிற பேச்சுக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லைன்னு சொல்றேனே. தமிழகத்தை பொறுத்தவரை தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்து மக்களுடைய தேவைகளை, அரிசி தேவையை, அது புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் சரி, பச்சரிசியாக இருந்தாலும் சரி, அதனுடைய தேவையை ரேஷன் கடைகள் மூலம் நாங்கள் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம். விலையில் அதே போல குறைந்த விலையில் அரிசி கொடுத்து கொண்டிருக்கிறோம். விலையும் கட்டுக்குள்ள வைத்திருக்கிறோம்.